இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண டாபிக் கிடையாது. நிச்சயமா. இது கிரிப்டோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகத்துல லீடர்ஸ் எப்படி அவங்களோட நெட்வொர்க்க ஒரு பெரிய லெவல்ல கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரத்யேகமான வியூகம். ஆமா. எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி, அதுல நாம ஒரு உச்சத்துல போய் உட்காரணும்னா அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் மேப் இருக்கும். ஒரு வரைபடம். கரெக்ட். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டை எங்கிருந்து எடுத்தோம்னா, கிரிப்டோ கிளாஸ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வெளியிட்ட ஆரிஜின் ரேங்க் பிளானிங் டாவ் ரிவார்ட் V1 to V6 அப்படிங்கிற ஒரு வீடியோல இருந்து. ம். இந்த வீடியோல ஆரிஜின் சிஸ்டம்ல இருக்கிற நெட்வொர்க் லீடர்ஸ் எந்த மாதிரி தந்திரங்களை யூஸ் பண்ணி அவங்க ரேங்க்ஸை மிக எளிதா அடையறாங்க, அவங்க பண்ற தப்புகள் என்ன, அதை எப்படி சரி பண்றாங்கன்னா ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இப்போ அதுக்குள்ள நம்ம ஆழமா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிடணும். ஆமா, அந்த டிஸ்க்ளைமர். கண்டிப்பா. இப்போ நீங்க கொடுத்த இந்த வீடியோல இருக்கிற லீடர்ஸ் ஓட வியூகங்கள், நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் சிஸ்டம் மெக்கானிக்ஸ் இத மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்றோம். ஆமா. இது எந்த வகையிலயும் அந்த கிரிப்டோ திட்டத்தையோ இல்ல அதுல நீங்க முதலீடு செய்யணும்னோ நம்ம பரிந்துரைக்கல. இவங்களோட வருமான முறைகளையும் நம்ம ப்ரோமோட் பண்ணல. ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அத லீடர்ஸ் எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனல் அனாலிசிஸ் மட்டும்தான் இது. மிகச்சரியான பதிவு. ஏன்னா நம்ம விஷயத்தை அப்படியே நியூட்ரலா தான் பார்க்கறோம். சரி, இப்ப நாம நேரா டாபிக் உள்ள வருவோம். இந்த வீடியோல என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ண முதல் விஷயம் அந்த லீடர் ஆரிஜின் சிஸ்டம்ல இருக்கிற முதலீட்டாளர்களை 3 கிளாஸா பிரிக்கிறாரு. 3 வெவ்வேறு வகுப்புகளா? ஆமா. ஒரு நெட்வொர்க் லீடரா இருக்கிறவருக்கு தன்னோட நெட்வொர்க்ல யார் யார் இருக்காங்க, அவங்க எந்த கேட்டகரியில வராங்கன்னு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அதுல ஒரு முதல்ல சொல்றது ஏழை வகுப்பு, அதாவது புவர் கிளாஸ். இது நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கிற பொருளாதார ஏழ்மையை குறிக்கல. ஆமா, ஆமா. இது சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு டெர்மினாலஜி. கரெக்ட். சிஸ்டம்ல $100க்கும் கம்மியா யார் யாரெல்லாம் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் அவரு இந்த கிளாஸ்ல வைக்கிறாரு. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கோணத்துல பார்த்தா $100க்கும் கீழே இருக்கிற அக்கவுண்ட்ஸ் வேலிட் நோட் அப்படிங்கிற தகுதியை அடையாது. வேலிட் நோட் இல்லனா என்ன ஆகும்? அது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் மற்றும் உளவியல் தடுப்புச் சுவர். அதாவது இப்போ அவங்க $100க்கு கீழே போடுறாங்கன்னா அவங்களுக்கு வேணும்னா அவங்க முதலீடுக்கு சின்னதா லாபம் கிடைக்கலாம். ஆனா இவங்கள நெட்வொர்க்ல கஷ்டப்பட்டு சேர்த்தா அந்த அப்ளைனுக்கோ இல்ல ஒட்டுமொத்த நெட்வொர்க் கட்டமைப்புக்கோ 1% பயன் கூட கிடையாது. ஓகே, நெட்வொர்க் வால்யூம்ல இவங்க ஒரு டெட் வெயிட் மாதிரி. எக்ஸாக்ட்லி, டெட் வெயிட் தான். ஒரு லீடர் ரேங்க் அடையணும்னா அதுக்கான பிசினஸ் வால்யூம் கணக்கீட்ல இவங்களோட முதலீடு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனால தான் இவங்கள நெட்வொர்க்குக்கு எந்த பயனும் இல்லாத முதல் வகுப்பா அவரு பிரிக்கிறாரு. இது ரொம்ப துல்லியமான ஒரு கணக்கீடு தான். ஏன்னா நெட்வொர்க்குக்கு வருமானம் கொடுக்காத யாரும் ஒரு லீடரோட வளர்ச்சிக்கு உதவ போறதில்ல. அடுத்தவர் சொல்றது நடுத்தர வடுப்பு, மிடில் கிளாஸ். இவங்க தான் சிஸ்டமோட அஸ்திவாரம். ஆமா, இவங்க $100 இருந்து $500 வரைக்கும் முதலீடு செஞ்சவங்க. இப்போ சிஸ்டம் ரூல்ஸ் படி பார்த்தா இவங்க ஒரு வேலிட் நோட் ஆகிடுறாங்க. கரெக்ட். வேலிட் நோட் ஆயிட்டாங்கன்னா நெட்வொர்க்ல பிசினஸ் வால்யூமா அவங்களால உருவாக்க முடியும். ஆமா, நெட்வொர்க் மூலமா அவங்களும் வருமானம் ஈட்ட முடியும். இந்த நடுத்தர வகுப்பு தான் ஒரு நெட்வொர்க்கை உயிர்ப்போட வச்சிருக்கு இல்லையா? சந்தேகமே இல்லாம. இந்த வேலிட் நோட்ஸ் தான் ஒரு சிஸ்டமோட இன்ஜின் மாதிரி. இவங்களோட தொடர்ச்சியான பிசினஸ் வால்யூம் தான் நெட்வொர்க்கை ரன் பண்ண வைக்குது. ஆனா லீடர்ஸோட அல்டிமேட் கோல் இந்த நடுத்தர வகுப்புலயே அப்படியே தங்கிடுறது கிடையாது. அவங்க குறி வைக்கிறது அந்த 3வது கிளாஸ். ஆமா, எலைட் வகுப்பு. ஆரிஜின் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் V1ல இருந்து V6 வரைக்கும் ரேங்க் வாங்கின லீடர்ஸ் தான் எலைட் கிளாஸ்னு சொல்றாங்க. இவங்க தான் அந்த சிஸ்டம்ல உள்ள எல்லா டேப் ரிவார்டுகளையும் முழுமையா அனுபவிக்கிறவங்க. ஆமா, சிஸ்டம்ல இருக்கிற மொத்த பிசினஸ் வால்யூமோட பலனும் ஒருமுகப்படுத்தப்பட்டு இவங்கள நோக்கி பாயிற மாதிரி தான் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த எலைட் ரேங்க்ஸ் அடையிறது தான் இந்த மொத்த நெட்வொர்க் கேமோட மையப்புள்ளி. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் கேட்க தோணுது. நீங்க இதுல எந்த இடத்துல இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் அந்த எலைட் இடத்துக்கு போகணும் தான் நினைப்போம். ஆனா அது சும்மா ஒரு பட்டன் அழுத்துற மாதிரி நடக்கிற மேஜிக் கிடையாது. வெறும் ஆட்களை வரிசையா சேர்க்கறதால மட்டுமே அந்த ரேங்க்குக்கு போயிட முடியாது. இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு உதாரணத்தை வீடியோல பேசுற லீடரே தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றாரு. ஆமா, அவரு செஞ்ச அந்த பெரிய தப்பு அத அவரு ரொம்ப ஓப்பனாவே அந்த வீடியோல பதிவு பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட மெயின் அக்கவுண்ட்டுக்கு கீழே நேரடியா 32 பேரை சேர்த்திருக்காரு. அது ஒரு பெரிய பாடம். ஏன்னா அந்த 32 பேரும் சேர்ந்து அவருக்கு சுமார் $1,50,000 2 லட்சம் வரைக்கும் பிசினஸ் கொடுத்திருக்காங்க. $2 லட்சம். சாதாரணமாக இவ்ளோ பெரிய வால்யூம் வந்தா
ஒரு லீடர் உடனே அந்த முதல் ரேங்கான V1 தொட்டுடணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆமா, ஆனா அவருக்கு V1 ரேங்க் கிடைக்கல. அந்த சிஸ்டமோட அல்காரிதம் அந்த மாதிரி டிசைன். தலா $50,000 பிசினஸ் வந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, $2,00,000 பிசினஸ் வந்திருந்தாலும் அத 32 நேரடி அக்கவுண்ட்ஸா சிதறடிச்சிட்டாரு. அதாவது அந்த $2,00,000 32 பேருக்கு நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு லெக்குக்கு ஆவரேஜா 6,000 இல்ல $7,000 தான் வந்திருக்கும். எந்த ஒரு குறிப்பிட்ட லெக்கும் அந்த $50,000 அப்படிங்கிற இலக்கை தொடவே இல்ல. எக்ஸாக்ட்லி. இது நம்ம போடுற எஃபர்ட்டையும் பிசினஸ் வால்யூமே சும்மா வீணடிக்கிற ஒரு செயல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இத ஹரிசான்டல் ஸ்ப்ரெட்னு சொல்வாங்க. அகலமா உழுறது. அப்படி செதற விடுறது ரேங்க் சிஸ்டமோட அடிப்படையே புரிஞ்சுக்காத ஒரு விஷயம். இத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லீடர்ஸ் தங்களோட ஸ்மார்ட்டான வியூகத்தை கையில எடுக்கறாங்க. இங்கதான் சுவாரஸ்யமே ஆரம்பமாகுது. ஆமா, அந்த 3 லெக் ஸ்ட்ரக்சர். நெட்வொர்க் லீடர்ஸ் சிஸ்டம தங்களுக்கு சாதகமா எப்படி வளைக்கிறாங்க அப்படிங்கிற இடம் இதுதான். உண்மையான ஸ்மார்ட் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மெயின் அக்கவுண்ட்ல நேரடியா பல பேரை சேர்க்கவே மாட்டாங்க. அவங்க மெயின் அக்கவுண்ட்ல அவங்களால முடிஞ்ச அதிகபட்ச ஸ்டேக்கிங்க பண்ணிடுவாங்க. அதுக்கு கீழே நேரடியா வெறும் 3 பேரை தான், அவங்கள ஏபிசின்னு நம்ம வச்சுக்கலாம், அந்த 3 பேரை மட்டும்தான் இணைப்பாங்க. பெரும்பாலும் இந்த 3 அக்கவுண்ட்ஸும் அவங்களோட சொந்த குடும்ப உறுப்பினர்களோட தான் இருக்கும். இல்லனா அவங்களோடைய வேற வேற டம்மி அக்கவுண்ட்ஸா கூட இருக்கும். இதுக்கு பின்னால இருக்கிற அந்த லீடர்ஷிப் தந்திரம் என்ன? அஸ்திவாரத்தை தங்களோட முழு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான். இப்போ அந்த ஏபிசி அப்படிங்கிற 3 தூண்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த லீடருக்கு 150 புது நபர்கள் நெட்வொர்க்ல கிடைச்சா கூட அவர் தன்னோட மெயின் அக்கவுண்ட் ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி அவங்கள சேர்க்க மாட்டாரு. ஓ, அப்புறம் எப்படி சேர்ப்பாரு? அந்த 150 பேரையும் ஏக்கு கீழே ஒரு 50 பேரு, பிக்கு கீழே ஒரு 50 பேரு, சிக்கு கீழே ஒரு 50 பேருன்னு சமமா பிரிச்சு அந்த 3 லெக்குக்குள்ளேயே டெப்த்ல கொண்டு போவார். வாவ்! இதனால பிசினஸ் வால்யூம் எப்படி ஒருமுகப்படுத்தப்படுதுன்னு பாருங்க. அந்த 150 பேரும் சேர்ந்து கொண்டு வர பிசினஸ் எல்லாம் எங்கேயும் சிதறி போகாம இந்த 3 லெக்குக்குள்ள மட்டுமே குவியுது. கரெக்ட். ஏ லெக்ல $50,000, பி லெக்ல $50,000, சி லெக்ல $50,000 அப்படிங்கிற அந்த V1 இலக்க ரொம்ப வேகமா சுலபமா அடைஞ்சிட முடியுது. மெயின் அக்கவுண்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஏபிசி 3 பேரும் ஸ்ட்ராங் ஆகும்போது மேல இருக்கிற மெயின் அக்கவுண்ட் தானாகவே ரேங்க்ல புஷ் ஆகி மேல போகுது. ஆமா, இந்த 3 லெக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உழைப்ப குறைச்சு பலனை பல மடங்காக்குற ஒரு பவர்ஃபுல் மெக்கானிசம். எல்லா புது முதலீடுகளும் இந்த 3 குழாய்கள் வழியா மட்டுமே பாயறதால ரேங்க் அடையிறது ஏதோ ஒரு லக் கிடையாது. அது ஒரு திட்டமிடப்பட்ட டார்கெட் ஆயிடுது. இந்த ஸ்மார்ட் வியூகம் மூலமா அவங்க எந்த மாதிரியான எலைட் ரேங்க்ஸ் அடையறாங்க, அதுக்கு என்ன டவ் ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறதையும் அந்த வீடியோல டேட்டாவோட ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்கோட பிரம்மாண்டம் நமக்கு புரியும். கண்டிப்பா. அந்த முதல் ரேங்கான V1 மிஷனரி ரேங்க். இதுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 லெக்லயும் தலா $50,000 பிசினஸ் தேவை. இத அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் சுமார் 6.4 LGNS டோக்கன்கள் ரிவார்டா கிடைக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த ரிவார்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா, இத நம்ம டாலர்ல கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு $132, மாசத்துக்கு சுமார் 11 லட்சம் பாகிஸ்தானி ரூபா. அந்த வீடியோல பேசுற நபர் பாகிஸ்தானை சேர்ந்தவருங்கிறதால அவரு அந்த கரன்சில சொல்றாரு. அவர் வரப்போட ஈகை திருநாளுக்குள்ள, அதாவது ரம்ஜானுக்குள்ள எப்படியாவது இந்த V1 ரேங்க் அடைஞ்சணும்னு ஒரு காலக்கெடுவை ஃபிக்ஸ் பண்ணி தீவிரமா வேலை செய்யறத நாம வீடியோல பார்க்க முடியுது. ஆமா, அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவங்களுக்கு. ஆனா இது வெறும் ஆரம்ப நிலை ரேங்க்குக்கான வருமானம் தான். அடுத்தடுத்த ரேங்க்ஸ்க்கு போகும்போது நம்பர்ஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறுது. V2 ரேங்க், அதாவது சமுரை ரேங்க், இதுக்கு ஒவ்வொரு லெக்லையும் தலா $1,50,000 பிசினஸ் வந்திருக்கணும். இது அடைஞ்சா கிடைக்கிற ரிவார்ட் தினமும் 54 LGNS, அதாவது ஒரு நாளைக்கு $345. மாசத்துக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் வருமானம். V1க்கும் V2க்கும் உள்ள வித்தியாசம் வெறும் வால்யூம் மட்டும் இல்ல, அது கொடுக்கிற ஒரு நிலையான தினசரி பாசிவ் இன்கம் தான். அதே போல அடுத்த ரேங்கான V3 நைட் ரேங்க். இதுக்கு ஒவ்வொரு லெக்லயும் $3 லட்சம் பிசினஸ் வந்திருக்கணும். ரிவார்ட் தினமும் 81 LGNS. ஒரு நாளைக்கு $518, மாசத்துக்கு சுமார் 45 லட்சம் ரூபாய். இங்க தான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 11 லட்சம், 30 லட்சம், 45 லட்சம்னு நம்ம சொல்ற எண்கள் எல்லாமே வெறும் அந்த டாவ் ரிவார்ட் மூலமா வர்றது மட்டுமே. கரெக்ட்.
நெட்வொர்க்ல இயல்பா வர்ற ஸ்பைடர் வெப் வருமானம், அப்புறம் அவங்க சொந்தமா செஞ்சிருக்கிற ஸ்டேக்கிங் வருமானம், இதை எதையுமே நம்ம என்ன கணக்குல சேர்க்கல. அதையெல்லாம் சேர்த்தா இந்த எலைட் கிளாஸோட வருமானம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா V4, V5ன்னு ரேங்க்ஸ் உயரும்போது சிஸ்டம் வந்து வெறும் ரேங்க் அப்படிங்கிற அந்த உச்சத்தை அடையறதுக்கு வெறும் பிசினஸ் வால்யூம் பத்தாது. அங்கதான் சிஸ்டம் ஒரு செம ட்விஸ்ட் வைக்குது. என்ன ட்விஸ்ட் அது? ஒரு லீடர் V6 ஆகணும்னா அவர் தன்னோட ABC அப்படிங்கிற 3 லெக்லயும் தலா ஒரு V5 லீடரை உருவாக்கியிருக்கணும். இது வந்து ஒரு சூப்பரான நெட்வொர்க் மெக்கானிக்ஸ். அதாவது ஒரு லீடர் தான் மட்டும் லாபம் சம்பாரிச்சுட்டு அப்படியே மேல போயிட முடியாது. தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களையும் லீடர்ஸா மாத்தினா மட்டும்தான் அவரால V6 ரேங்க தொட முடியும். ஆமா, இது வந்து ஒட்டுமொத்த நெட்வொர்க்கோட நிலைத்தன்மையை, அதாவது சஸ்டெயினபிலிட்டியை உறுதி செய்யற ஒரு கட்டமைப்பு. லீடர்ஸோட கவனத்தை சும்மா ஆட்களை சேர்க்கறதுல இருந்து மாத்தி லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. கீழே இருக்கிறவங்க வளரும்போது நெட்வொர்க் தானாகவே ஆழமா வேரூன்றி நிக்கும். இது சிஸ்டம் டிசைன்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு கிரிப்டோ முதலீட்டாளருக்கோ இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்வையாளருக்கோ மைண்ட்ல வர்ற ஒரு மிக முக்கியமான லாஜிக்கலான கேள்விக்கு நம்ம வருவோம். என்னன்னா, தினமும் இத்தனை லீடர்ஸ்க்கு இத்தனை லட்சங்களை ரிவார்டா ஒரு சிஸ்டம் தொடர்ந்து அள்ளி கொடுக்குதுன்னா அந்த சிஸ்டம் எப்படி மார்க்கெட்ல தாக்கு பிடிக்குது? இதுதானே உங்க கேள்வி? எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்ல அந்த LGNS காயினோட மதிப்பு உடனே சரிஞ்சிடாதா? லீடர்ஸ் எல்லாரும் தங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிவார்ட் காயின்ஸை உடனே வித்து பணமாக்க நினைச்சாங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய செல்லிங் பிரஷர் உருவாகி காயினோட விலை அதுல பாதாளத்துக்கு போயிடுமே. இது நியாயமான சந்தேகம்தான். இதுக்கான பதில அந்த வீடியோல டர்பைன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டோக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு பகுதி. அதை சமாளிக்க தான் இந்த டர்பைன் முறையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு வகையான கட்டாய வாங்கும் அழுத்தத்தை, அதாவது ஃபோர்ஸ்ட் பையிங் பிரஷரை உருவாக்குற ஒரு அல்காரிதம். இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சாதாரணமா எந்த ஒரு நெட்வொர்க்லயும் ரிவார்ட் கிடைச்சா அதை அப்படியே மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து காசாக்கிடுவாங்க. ஆனா ஆரிஜின் சிஸ்டம்ல ஒரு லீடரால தன்னோட லாபத்தை நேரடியாக அப்படி உடனே வெளியெடுக்க முடியாது. இத நாம அந்த வீடியோல அவர் சொன்ன உதாரணத்தை வச்சே பாப்போம். இப்போ ஒரு V5 லீடருக்கு இன்னைக்கு 600 LGNS காயின்கள் ரிவார்டா வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அவர் அந்த 600 காயின்களையும் நேரடியாக தன்னோட வாலெட்டுக்கு மாத்தி விற்க முடியாது. அந்த ரிவார்ட அன்ஜாக் செய்யணும்னா அவரு அதுக்கு சமமான மதிப்புள்ள, அதாவது $600 மதிப்புள்ள DAI டை காயினை முதல்ல சிஸ்டம்குள்ள கட்டணும். இதுதான் அந்த டர்பைனோட மைய புள்ளி. தன்னோட லாபத்தை எடுக்க லீடர் முதல்ல தன்னோட சொந்த பணத்தை உள்ள கொண்டு வரணும். அவரு அந்த $600 மதிப்புள்ள டை காயினை உள்ள செலுத்தின உடனே சிஸ்டம்ல இருக்கிற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுது தெரியுமா? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நேரடியா ஓபன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த $600க்கு நிகரான LGNS காயின்களை வாங்குது. அது மட்டும் இல்ல, வாங்கின காயின்களை சிஸ்டம் 24 மணி நேரத்துக்கு லாக் பண்ணிடுது. எங்கேயும் நகர்த்த முடியாதபடி முடக்கி வச்சிடுது. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லீடரோட அக்கவுண்ட்ல இருந்த அந்த 600 காயின் ரிவார்டு அவரு கைக்கு போய் சேருது. இது எவ்வளோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு பாருங்க. ஆமா, லீடர் தன்னோட 600 காயின்களை விற்க போறாரு. அது கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷரை உருவாக்கும். ஆனா அவர் அதை செய்யறதுக்கு முன்னாடியே சிஸ்டம் அவரோட பணத்தை வச்சே மார்க்கெட்ல அதே அளவு காயின்களை வாங்கி ஒரு பையிங் பிரஷரை உருவாக்கிடுது. அது மட்டும் இல்ல, வாங்கின காயின்களை 24 மணி நேரம் லாக் செய்யறதால மார்க்கெட்ல காயின்களோட சப்ளை தற்காலிகமா குறையுது. வெளிய போற ஒவ்வொரு காயினுக்கும் இணையா கட்டாயமா மார்க்கெட்ல இருந்து காயின் வாங்கப்படுறதால வாங்குறதும் விக்கிறதும் 1:1 அப்படிங்கிற ரேஷியோல சமன் செய்யப்படுது. அதனால தான் 2 வருஷமா இந்த சிஸ்டம் பெரிய சரிவை சந்திக்காம நிலையா இயங்குதுன்னு அந்த வீடியோல வாதிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு லீடர் லாபம் பார்க்க நினைக்கும் போது அவரே அந்த காயினுக்கான டிமாண்ட மார்க்கெட்ல உருவாக்குறாரு. லாபத்தை எடுக்கிறதுக்காக சிஸ்டம்குள்ள ஒரு சுழற்சியை உருவாக்குறதால இத டர்பைன்னு கூப்பிடுறது ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் 3 வியூகம் மூலமா பிசினஸ் வால்யூமை ஒருங்குபடுத்தி லீடர்ஸ் ரேங்க் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் டர்பைன் மெக்கானிசம் மூலமா சிஸ்டம் தன்னோட காயின் மதிப்பை பேலன்ஸ் பண்ணிக்குது. இந்த 2 மெக்கானிக்ஸும் ஒன்னுக்கொன்னு சப்போர்ட்டா வேலை செய்யற விதம் நெட்வொர்க் டிசைன் அடிப்படையில பார்த்தா ரொம்பவே லாஜிக்கலா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்தை தொகுத்து பார்க்கணும். இந்த சோர்ஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது.
சிஸ்டமோட அல்காரிதமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்மார்ட்டா வியூகம் அமைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மெயின் அக்கவுண்ட்ல நேரடியாக பல பேரை சேர்க்கறது ஒரு பிகினர் பண்ற தப்பு. நெட்வொர்க் ஆழமா வளர்க்கறது, குடும்ப உறுப்பினர்கள் அல்லது டம்மி அக்கவுண்ட்ஸை பயன்படுத்தி வால்யூமை பில்ட் பண்றது, அப்புறம் சிஸ்டமோட டோக்கனாமிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு செயல்படுறது, இதெல்லாம் தான் எலைட் லீடர்ஸை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. கரெக்ட். ஒரு சரியான மேப்பை கையில வச்சுக்கிட்டு பயணம் செய்யற மாதிரி தான் இது. எந்த லெக்ல எவ்வளோ பிசினஸ் வரணும், எந்த ரேங்க்குக்கு எவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும், அதை எப்படி அன்லாக் பண்றதுன்னு எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தெரிவான பாதையா இருக்கு. சரி, டேட்டாவை அடிப்படையா வச்சு பண்ண இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இறுதியா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த டர்பைன் மெக்கானிசம் கட்டாய வாங்கும் அழுத்தத்தை உருவாக்கி மார்க்கெட்டை சமன்படுத்துது அப்படிங்கறத நாம பார்த்தோம். இது சாதாரண நேரங்கள்ல முதலீட்டாளர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும்போது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். ஆனா நிஜ உலக கிரிப்டோ மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு பிளாக் ஸ்வான் ஈவென்ட் நடக்குதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. பிளாக் ஸ்வான் இவெண்ட்னா மார்க்கெட் மொத்தமா கிராஷ் ஆகுற அந்த பேனிக் சிச்சுவேஷன். ஆமா, முதலீட்டாளர்கள் எல்லாரும் பயந்து போய் எனக்கு லாபமே வேண்டாம், நான் போட்ட பணத்தை எடுத்தா போதும்னு நினைச்சு ஓடுற ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்? தன்னோட ரிவார்டை அன்லாக் பண்ண எந்த லீடரும் புதுசா டை காயின்களை உள்ள செலுத்த தயாரா இல்லாத ஒரு பெரிய பீதியான சூழ்நிலையில மனிதர்களோட அந்த மாஸ் பேனிக் செல்லிங்க ஒரு அல்காரிதமால உருவாக்கப்பட்ட இந்த கட்டாய வாங்கும் முறை எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும்னு கேக்குறீங்க? கரெக்ட். ஒரு இயந்திரத்தோட தர்க்கம், ஒரு மிஷினோட லாஜிக் மனிதர்களோட ஒட்டுமொத்த பயத்தை வெல்ல முடியுமா? இது நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அது நெட்வொர்க் அப்புறம் கிரிப்டோ உலகத்துக்கே உரித்தான ரொம்ப ஆழமான ஒரு கேள்விதான். டெக்னாலஜியும் அல்காரிதமும் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படிங்கிற மனித உணர்ச்சிக்கு முன்னாடி அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எப்பவுமே கணிக்க முடியாத ஒண்ணுதான். அந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு இந்த விவாதத்தை நாம நிறைவு செய்றோம். டேட்டாவுக்கு பின்னால் இருக்கிற வியூகங்களையும் சிஸ்டம் மெக்கானிக்ஸையும் தேடி பயணித்த இந்த நேரம் உங்களுக்கு புது கோணங்களை கொடுத்துருக்கோம் நம்புறோம். தொடர்ந்து இது போல பல நுணுக்கமான விஷயங்களை நம்ம அலசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.